ஜென்சி டிஎம்கே இப்போதைக்கு ட்ரெண்டிங்கில் ஓடிட்டு இருக்கிறது இதுதான். அங்கங்கே கூட்டம் நடத்திட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா, திமுகக்குள்ள ஒரு இளம் ரத்த பாய்ச்சல பண்ணுன்றதுக்காக. இதில் ஒருங்கிணைப்பு குழு சார்ந்த முக்கியமான நபர் அன்பானந்தம். பார்த்துருப்பீங்க, அவரோட ஸ்பீச்சில் அதுக்கு முன்னாடி கேட்டிருப்பீங்க. அந்த ராயக்கோட்டை போடம்பட்டியில் அவரோட வீடு அமைஞ்சிருக்கு. அங்கே திடீர்னு போலீஸ் அஃபிஷியல்ஸ் வராங்க நள்ளிரவு டைமில். வந்தவங்க இவரை கைது பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்க. யாருக்கிட்ட? அன்பானத்தோட பேரண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்ககிட்ட கேட்குறாங்க. அவங்க முடியாதுன்னு மறுக்கவே வாக்குவாதம் பெருசாக ஆரம்பிச்சிருச்சு. பையனை ஒழுங்காக அனுப்பி விட்டுருங்கன்னு டிபார்ட்மெண்ட்லேயும் கேட்க, இவங்க ஒரு பக்கம் நோன்னு சொல்லி மறுக்க, அது அந்த இடத்துல பெரிய அதிர்வலை ஏற்படுத்திடுச்சு. தாவேக அரசை எதிர்த்தும் திமுகவை ஆதரிச்சும் பேசினா குத்தமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்களே இதில் நீங்கள் கட்சி ஸ்டாண்டே எடுக்காதீங்க. நம்ம சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது காரணம் என்ன நடக்குதோ அது உண்மையை அப்படியே தெரிஞ்சுக்கதான். ஃபில்டரேஷனில் மாஸ்க்லாம் எதுவுமே இருக்காது, எந்த சார்பும் இருக்காது. அந்த வகையில் நான் ஓப்பன் பண்ணுறேன். அன்பானந்த் அவர்கள் போட்டிருந்த வீடியோஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? இதில் அசம்பிளியில் சிஎம் அவர்கள் பேசின பிற்பாடு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காப்புல. அதில் பார்த்தீங்கன்னா, அதை நான் விவரிக்க கூட விரும்பலை. அது ரொம்ப ஒரு மாதிரி அந்த கேரக்டர் அசாசினேட் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதை சிஎம் அவர்கள் சார்ந்து பண்ணுற மாதிரியும், சிஎம்மோட பையன் இருக்கார்ல அவர் ஒரு கேள்வியை கேட்டு அதுக்கு ஒரு பதில் கொடுக்குற மாதிரிலாம் ஒரு மாதிரி கொச்சையாக அதை பண்ணியிருந்தாங்க. ஸோ சிஎம் உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, ஆட்சேபனை இருக்கோ இல்லையோ, சிஎம்முக்கான மரியாதையை கொடுத்தாகணும். அதில் மாற்று கருத்து இல்லை. அந்த சீட்டில் யார் அமர்ந்தாலும், எந்த கட்சியை சேர்ந்தவங்க அமர்ந்தாலும் அவங்களுக்கு மரியாதை கொடுத்தாகணும். ஆனால் அந்த பவுண்டரிலேருந்து கொஞ்சம் கிராஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் இவங்க மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஆக்ஷன் இப்போ எடுக்கப்பட்டுச்சு. கூடவே டிபார்ட்மெண்ட் ஒரு எச்சரிக்கை முன் வச்சிட்டாங்க. எந்த ஒரு தனிநபர் சார்ந்தோ தலைவர் சார்ந்தோ இது போலலாம் சோஷியல் மீடியாவில் பேசாதீங்க, இது போல ரொம்ப அநாகரிகமான பதிவு போடாதீங்க. அப்படி போட்டிங்கன்னா சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. அதான் இப்போ நடந்திருக்க மாதிரி தெரியுது. ஆனால் எனக்கு ஒரு அப்ஜெக்ஷன் என்ன தெரியுமா? வழக்கு பதிவு பண்ணுங்கள், ஆனால் இதுக்காக கைது பண்ணலாமா? எனக்கு ஒருத்தர் ஒரே விஷயம் இது மட்டும் தான். அசம்பிளி ஸ்பீச்னு ஒன்று கொடுத்தாப்புல சிஎம் அவர்கள், அதுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சுன்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோமா? அதுக்கப்புறம் ஒன்று நடந்துச்சு பாருங்க. ஆக்சுவலாக நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம், அதான் அசம்பிளி வீடியோ. அப்போ நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம், இது போல் ரஜினி சார் சிஎம் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கலன்னு தகவல் வந்துச்சுல. இதுக்கு நிறைய சிஎம் சாரோட ஃபாலோவர்ஸ்லாம் கொந்தளிக்க ஆரம்பித்தாங்க. இன்னொரு பக்கம் நடிகை த்ரிஷா அவர்கள் சிஎம் சாருக்கு பர்த்டே விஷ் பண்ணலை, அது நினச்சி டிவிகே கேடர்ஸ்லாம் சந்தோஷமாக இருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம். அந்த சந்தோஷம் நினைக்கல. நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ண அடுத்த சில நிமிஷங்கள்லேயே போஸ்ட் போட்டாங்க. ஒரு ஃபோட்டோ ஒன்று இங்கே வந்துருச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் த்ரிஷா அவர்கள் என்ட்ரி கொடுக்குற மாதிரி, நம்ம துரந்தர் ஸ்டைலில் என்ட்ரி கொடுக்குற மாதிரி ஒரு ஃபோட்டோவை போட்டு பல பேரை இதை வச்சு மீம் டெம்ப்ளேட்டாக மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் அந்த ஃபோட்டோ. அதாவது சிஎம் அவர்களோட பிறந்தநாள் விழா இருக்குல்ல, இதை அவங்க கொண்டாடின மாதிரி, கேக் வச்சு கொண்டாடின மாதிரி தான் அந்த ஒரு ஃபோட்டோ வெளியிட்டிருந்தாங்க. அது என்ன வார்த்தைகள் குறிப்பிட்டிருந்தாங்கன்னா, டு த பர்சன் ஹூ மேக்ஸ் இட் ஆல் வொர்த் இட், ஹாப்பி பர்த்டே. சிகப்பு இடத்துல ஹார்ட்டு, அப்புறம் 00.00 என்ன சொல்ல வராமல் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.